Hi friends, welcome to Make Neat Achievable. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க குழப்பம் என்னென்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கலனா ஆயுஷ் கோர்சஸ் சேரலாமா, ஆயுஷ் கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, ஆயுஷ் கோர்சஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான். இந்த கேள்விக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது. இந்த வீடியோவை இது வரைக்கும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இந்த கோர்சஸை தான் நம்ம ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆயுஷில் ஏ ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா அண்ட் H ஃபார் ஹோமியோபதி. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஆயுஷ் கோர்சஸ் படித்தா நாங்கள் டாக்டர் தானா, எங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டுக்க முடியுமா அப்படின்றது. ஆயுஷ் கோர்சஸ் எல்லாமே டாக்டர் தாங்க, அதை படித்தவங்களெல்லாம் டாக்டர்னு தான் சொல்கிறோம். இப்போது எம்பிபிஎஸ் எப்படி அலோபதியை பேஸ் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி ஆயுஷ் கோர்சஸ் எல்லாமே கண்ட்ரி மெடிசன்ஸை சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சித்தாங்கிறது நம்ம தமிழரோட பாரம்பரிய மருத்துவத்தை தான் சித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதாங்கிறது கேரளா அதை சார்ந்த நாட்டோட பாரம்பரிய மருத்துவத்தை ஆயுர்வேதான்னு சொல்கிறாங்க. யுனானிங்கிறது பெர்ஷியா, அரேபியா அங்கேருந்து வந்த மருத்துவம் தான் யுனானி. ஹோமியோபதிங்கிறது ஜெர்மனியும் அதை சார்ந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க கடைப்பிடித்த பாரம்பரிய மருத்துவம் தான் ஹோமியோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரோபதிங்கிறது மருந்தில்லா மருத்துவம், எதுக்குமே மருந்து கொடுக்காம யோகா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இந்த மாதிரி மருத்துவ முறைகளை வச்சு குணப்படுத்துறது தான் நேச்சுரோபதி. ஸோ இது எல்லாமே ஈக்குவலன்ட் டு டாக்டர்ஸ் தான். இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். நீங்கள் டாக்டராக லைசன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸும் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது, ஓகே நாங்கள் படிச்சிட்டோம், இப்போ அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது, ஹையர் எஜுகேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி இது எது படித்தாலுமே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸாக அந்த துறையை சார்ந்த எம்டி நீங்கள் படிக்கலாம். இப்போ எம்பிபிஎஸ் முடித்தா எப்படி எம்டி எம்எஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இதை முடித்தாலும் எம்டி படிக்கலாம். அதுக்கான ஸ்டைஃபண்டும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜஸில். அடுத்தது டாக்டர்னாலே என்னங்க, ஒரு ப்ரொஃபஷனல்னால் என்னன்னு முதல்ல நமக்கு ஞாபகம் வரும், என்டர்ப்ரெனர்ஷிப். ஸோ எல்லா டாக்டர்ஸுக்குமே ஃபஸ்ட்டு கெரியர் ப்ராஸ்பெக்ட்னு பார்த்திங்கன்னா அவங்க ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தாங்க. ஒரு போர்டை போட்டு வெளில உட்காந்தாலே போதுமே, ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் வந்தாலே நீங்கள் ஒரு என்டர்ப்ரெனர் தானே. உங்கள் பேரை நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க இந்த துறையில் ஒரு ராஜாவாக விளங்குவீங்க. ஸோ ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் ப்ராக்டிஸ். அடுத்தது ஆயுஷ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம். அது மூலியமாக நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸாகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நெக்ஸ்ட்டு இப்போது ஆயுர்வேதிக் மெடிசன், சித்தா மெடிசன் இந்த மாதிரி மெடிசினல் கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க பார்மசூட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள், ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லாவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வருது. அதில் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹிமாலயா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆயுஷ் டாக்டர்ஸை எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்டாக நேச்சுரோபதி படித்த டாக்டர்ஸை எடுக்கிறாங்க. ஸோ ஆயுஷ்கான கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட பர்சனல் ப்ராக்டிஸ் தான். நான் ஆயுஷ்க்கு மட்டுமே சொல்லலை, ஈவன் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸாக இருந்தாலுமே அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அவங்களுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ், கிளினிக்கல் ப்ராக்டிஸாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் அவங்களுக்கான நேமை க்ரியேட் பண்ணும். இப்போது எல்லா ஆயுஷ் கோர்சஸும் எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட் இருக்குது
அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ்னால் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. பிஎஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல 3 கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, 2 சென்னையில் இருக்குது, 1 திருநெல்வேலியில் இருக்குது. மொத்தமாக தமிழ்நாடுல கவர்மெண்ட் காலேஜஸ் 392 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 9 காலேஜஸ் இருக்குது, ஒரு 490 சீட்ஸ் கிட்ட இருக்குது. இதுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாதிரியே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் நடக்கும், ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நடக்கும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் 50% ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நடக்கும். ஸ்டேட் கவுன்சிலிங்கில் மீதி 85% ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட சீட்ஸும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நடக்கும். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் லெஸ் தென் 50,000 வாங்குகிறாங்க. இதே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 1.5 lakhs வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டா டில் 3 lakhs வரைக்கும் வாங்குகிறாங்க. பிஎஸ்எம்எஸோட கரிக்குலம் பார்த்தீங்கன்னா அவங்களும் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் மாதிரி அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி இதெல்லாம் படிப்பாங்க. ப்ளஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக சித்தா மெடிசன்ஸை பற்றி படிப்பாங்க. அதாவது நம்ம மூலிகைகளை பற்றி படிப்பாங்க, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி படிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழர்களோட பாரம்பரிய மருத்துவம் அப்படின்றனால பிஎஸ்எம்எஸ் படிக்கணுன்னா கண்டிப்பாக தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவங்க +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பிஎஸ்எம்எஸ் நீங்கள் ஜாயின் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ்னால் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது தமிழ்நாடுல ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தான் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது. ப்ரைவேட்டாக 6 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்றில் 60 சீட் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 290 சீட்ஸ் இருக்குது. இதுவும் ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் வழியாக தான் சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. இதோடைய ஃபீஸும் கவர்மெண்ட் காலேஜ் 50,000ல் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 1.5 lakhs to 3 lakhs வருது. நெக்ஸ்ட்டு பிஹெச்எம்எஸ்னால் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் இருக்குது, மதுரையில். மொத்தம் 60 சீட் இருக்குது பிஹெச்எம்எஸ்க்கு. 10 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, மொத்தம் 600 சீட் இருக்குது, 600 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பியூஎம்எஸ்னால் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதுக்கு பார்த்திங்கன்னா இது அரேபியன் மெடிசன்றனால அராபிக் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் படிக்க முடியும். ஸோ அராபிக் ஒரு லாங்குவேஜாக அவங்க +2ல் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பியூஎம்எஸ் எடுக்க முடியும். ஸோ நிறைய முஸ்லிம்ஸ் தான் பியூஎம்எஸ் எடுப்பாங்க யூஸ்வலாக. இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ஒன்று இருக்குது, அதில் மொத்தம் 54 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பியூஎம்எஸ்க்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பியூஎம்எஸ் நல்ல ஸ்கோப் இருக்க ஒரு மெடிசன் தான். அரேபியன் கண்ட்ரீஸில் இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து பிஎன்ஒய்எஸை பற்றி மற்ற சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானிக்கு இருக்கிற அவேர்னஸ் கூட மக்களுக்கு பிஎன்ஒய்எஸில் இல்லை. ஸோ அதை பற்றிய வீடியோ நான் செப்பரேட்டாக ஒரு ஃபுல் வீடியோவாகவே போடுறேன். இப்போ இந்த வீடியோ ஆயுஷை பற்றி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது பற்றிய அவேர்னஸும் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஸோ தட் அதனால் அவங்க நிறைய பலனடைவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.